கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் ஆற்றல் மிகு தலைவரும் திருச்சி கிழக்கு திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினருமான திருமிகு இனிகோ இருதயராஜ் அவர்கள் எடுத்த திடீர் முடிவு கிறிஸ்தவர்களிடையே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை அரசு உற்று நோக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை நான் வெளியிடுகிறேன். கிறிஸ்தவர்களுக்காக கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்த ஒரே குரலுக்கு சொந்தக்காரர் டாக்டர் இனிகோ இருதயராஜ் அவர்கள். அவர்களை கிறிஸ்தவர்களின் ஒரே குரலாகவும் ஒரே முகமாகவும் அனைத்து தரப்பு கிறிஸ்தவர்களும் நம்பியிருந்த நிலையில் திருச்சி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு அவரை வருந்தத்தக்க ஒரு முடிவை எடுப்பதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்பது கேட்க சகிக்காத மட்டுமின்றி ஜீரணிக்க முடியாத ஒன்றாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து நிலைகளிலும் அவர் ஆற்றிய பங்கு, குறிப்பாக கிறிஸ்தவ மக்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பின்னாலே ஒரு சேர நிறுத்துவதற்கு அவர் கடந்த பல ஆண்டுகளாக எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுதுவதற்கு இப்பொழுதுள்ள நிகழ்வு காரணமாக அமைந்து விடுமோ என்கிற கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தை உடனடியாக கண்ணுற்று நிலைமையை சீர்படுத்தி கிறிஸ்தவர்களுக்குள்ள வருத்தத்தை போக்க முன்வர வேண்டும். குறிப்பாக டாக்டர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு இப்படி ஒரு முடிவெடுக்க அவர் தூண்டப்பட்டாரோ அந்த நிலைக்கு காரணமானவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகள் தொடரக்கூடாது. தவறும் பட்சத்தில் அவர் எடுக்கும் முடிவு கிறிஸ்தவ சமுதாயத்தின் வாக்காளர்களிடையே பெருத்த மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்கும். எனவே இது விஷயத்தில் உடனடியாக முதல்வர் தலையிட வேண்டும் என்று உலக தமிழ் கிறிஸ்தவ கூட்டமைப்பின் சார்பிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கிற பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் அனைவர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.